உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் தேவையான அளவிற்கு இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தல் நல்லது. விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நெருங்கிய உறவினரிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் கவலையை அளிக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான சரும பாதிப்புகள் ஏற்படும். சிறு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருள்களையும் பணத்தையும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாகிஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டிருப்பதால் அளவோடு செலவழியுங்கள். திருமண முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் வாய்ப்பு உள்ளது. தீர விசாரிக்காமல் முடிவெடுக்க வேண்டாம். உத்தியோகம். பாகிஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள நிலையில் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் பணி சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறி இருப்பினும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறது. ஓய்வில்லாத கடின உழைப்பு உடல் அசதியையும் சோர்வையும் ஏற்படுத்தும். ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாது வெளியூர் கிளைகளில் நிறுவனத்திற்கு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. தொழில் வியாபாரம். வெளியூர் பயணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் நேர்மையில்லாத போட்டிகளும் சில தருணங்களில் பண நெருக்கடியும் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் சமாளித்து விற்பனையை அதிகரித்து லாபம் பெற வைப்பார்கள். சனி ராகு மற்றும் செவ்வாய் மூவரும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளது. கலைத்துறையினர். போட்டிகள் நிறைந்துள்ள திரைத்துறையினருக்கு லாபகரமான மாதமாகும் இந்த வைகாசி மாதம். பாக்கியம் மற்றும் ஜீவனஸ்தானங்களில் சுபபலம் பெற்றுள்ள கிரகங்கள் அமர்ந்துள்ளனர். தயாரிப்பாளர்கள் புதுப்பட தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம். நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருக்கு கடின உழைப்பு இருப்பினும் அதற்கு தகுந்த லாபமும் வருமானமும் மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் துறையினர். சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். கட்சியில் உருவான பல எதிர்ப்புகளையும் முறியடித்து உங்கள் இடத்தை பயன்படுத்திக் கொள்ள கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. உங்கள் அரசியல் முன்னேற்றத்தையும் மக்களிடையே உள்ள செல்வாக்கையும் அவை பாதிக்காது. மாணவ மாணவியர். வைகாசி 10ஆம் தேதி வரை கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு அவரது நிலையில் மாற்றம் நிகழ்கிறது. மாதத்தில் முதல் வாரம் வரை கல்வி முன்னேற்றம் எவ்வித தடையுமின்றி நீடிக்கிறது. அதன் பிறகு சக மாணவர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டு என்றிருப்பது உங்கள் எதிர்கால கல்வி முன்னேற்றத்துக்கு உதவும். விவசாயத்துறையினர். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கையும் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதும் மிக நல்ல கிரக சஞ்சார நிலையாகும். அடிப்படை வசதிகளுக்கு எவ்வித குறையும் இருக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆயினும் அவற்றின் பராமரிப்பில் பணம் செலவழியும். பெண்மணிகள். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறார். இருப்பினும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் நிலை குடும்ப பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைவையும் எடுத்து காட்டுகிறது. கூடிய வரையில் அலைச்சலையும் உழைப்பையும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் நலனில் கவனம் வேண்டும். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவும். பரிகாரம். தினமும் பூஜை அறையில் அபிராம அந்தாதி படித்து வருவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 14 மாலை முதல் 16 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.